அனைவருக்கும் வணக்கம். இன்று எலக்ட்ரிக் சர்க்யூட் தியரி கிளாஸ் 34 யூனிட் 1 டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இரண்டாவது மெத்தட் ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம். நாம் கடைசி கிளாஸில் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் ப்ராப்ளத்தை பார்த்தோம். இன்று நாம் ஆல்ஃபா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆல்ஃபா கண்டுபிடிக்கும் ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம். கேள்வியில் R1 இன் மதிப்பு, R2 இன் மதிப்பு, T1 இன் மதிப்பு, T2 இன் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். ரெசிஸ்டன்ஸ் 1 இன் மதிப்பு, ரெசிஸ்டன்ஸ் 2 இன் மதிப்பு, டெம்பரேச்சர் T1 இன் மதிப்பு, மற்றொரு டெம்பரேச்சர் T2 இன் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். R1 இன் மதிப்பு ஓமிலும், R2 இன் மதிப்பு ஓமிலும், T1 டெம்பரேச்சரின் மதிப்பு டிகிரி செல்சியஸிலும், அடுத்த டெம்பரேச்சர் மதிப்பு டிகிரி செல்சியஸிலும் கொடுக்கப்பட்டிருக்கும். நாம் கண்டுபிடிக்க வேண்டியது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆல்ஃபா. ஆல்ஃபா நாட் கண்டுபிடிக்க வேண்டும். நாம் கண்டுபிடிக்க வேண்டிய ஆல்ஃபா நாட்டுக்கான ஃபார்முலா R1 by R2 is equal to 1 plus alpha naught T1 divided by 1 plus alpha naught பெருக்கல் T2. இதில் R1 இன் மதிப்பு கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது, R2 இன் மதிப்பு கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது, T1 இன் மதிப்பு கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது, T2 இன் மதிப்பும் கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் ஆல்பா நாட்டின் மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டும். முதலில் கேள்வியில் கொடுத்திருக்கும் மதிப்பானது R1 இன் மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது 15 ஓம், T1 இன் மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது 20 டிகிரி செல்சியஸ். அடுத்ததாக R2 இன் மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது 30 ஓம், T2 இன் மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது 70 டிகிரி செல்சியஸ். நாம் கண்டுபிடிக்க வேண்டியது ஆல்ஃபா நாட் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க வேண்டும். அனைத்து மதிப்பும் கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது. R1 R2 ஓமில் கொடுக்கப்பட்டுள்ளது, T1 T2 டிகிரி செல்சியஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் கண்டுபிடிக்க வேண்டியது ஆல்ஃபா நாட் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். நமக்கு தெரிந்த ஃபார்முலா ஆல்ஃபா நாட் கண்டுபிடிக்கும் ஃபார்முலா R1 வகுத்தல் R2 is equal to 1 plus ஆல்ஃபா நாட் பெருக்கல் T1 divided by 1 plus ஆல்ஃபா நாட் பெருக்கல் T2. R1 இன் மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது 15, R2 இன் மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது 30, அடுத்தது T1 இன் மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது 20, T2 இன் மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது 70. நாம் முதலில் செய்ய வேண்டியது என்னவென்றால், வலது பக்கம் இருக்கும் 1 plus ஆல்ஃபா நாட் 20க்கு கீழே இருக்கும் 1 plus ஆல்ஃபா நாட் 70ஐ இடது பக்கம் கொண்டு வர வேண்டும். வலது பக்கம் வகுத்தலாக இருக்கிறது, அதை நாம் இடது பக்கம் கொண்டு செல்லும் போது பெருக்கல் ஆகிவிடும். அதே மாதிரிதான் 15க்கு கீழே 30 இருக்கின்றது, அந்த 30 வகுத்தலாக இருக்கிறது, வலது பக்கம் கொண்டு செல்லும் போது பெருக்கலாக ஆகிவிடும். அதனால் அடுத்து நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், 1 plus ஆல்ஃபா நாட் பெருக்கல் 70ஐ வகுத்தலாக இருப்பதை வலது பக்கம் வகுத்தலாக இருப்பதை இடது பக்கம் பெருக்கலாகவும் 30ஐ வலது பக்கம் பெருக்கலாகவும் கொண்டு செல்வோம். அடுத்ததாக இந்த 15 என்ன செய்கிறது, 15 பிராக்கெட்டுக்குள்ள அனைத்துக்கும் 15 உண்டு. அதனால் 15ஐ 1ஆல பெருக்க வேண்டும், 15ஐ 70ஆல பெருக்க வேண்டும். அதே மாதிரிதான் வலது பக்கமும் 30ஐ 1ஆல் பெருக்க வேண்டும், 30ஐ 20இல் பெருக்க வேண்டும். ஏனால் 15 இரண்டுக்கும் உள்ளது. அப்ப 15 பெருக்கல் 1 பிளஸ் 15 பெருக்கல் ஆல்ஃபா நாட் பெருக்கல் 70. வலது பக்கம் அதே மாதிரி தான் 30 பெருக்கல் 1 பிளஸ் 30 பெருக்கல் ஆல்ஃபா நாட் 20. இப்போ 15 இன்டு 1 நமக்கு 15, 15 இன்டு 70 1050, 30 இன்டு 1 30, 30 இன்டு 20 600 ஆல்ஃபா நாட். மொத்தம் அனைத்தையும் பெருக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், எதை கண்டுபிடிக்க போகிறோமோ அதை இடது பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும். எதெல்லாம் வேல்யூ இருக்கிறதோ அதையெல்லாம் வலது பக்கம் கொண்டு செல்ல வேண்டும். இதில் நமக்கு 15 என்பது இடது பக்கம் இருக்கிறது மதிப்பு, அதை வலது பக்கம் கொண்டு செல்வோம் முதலில். அப்ப என்ன ஆகும், அந்த 15 இங்கே கூட்டலில் இருக்கிறது, வலது பக்கம் சென்றால் கழித்தல் ஆகிவிடும். அப்ப 30 பிளஸ் 600 ஆல்ஃபா நாட் மைனஸ் 15. அடுத்ததாக
வலது பக்கத்தில் 30ம் 15ம் அப்படியே வைத்துக்கொண்டு நாம் கண்டுபிடிக்க வேண்டிய ஆல்பா நாட் வலது பக்கம் இருக்கிறது, அதை இடது பக்கம் கொண்டு செல்ல போகிறோம். அப்ப 600 ஆல்பா நாட் வலது பக்கம் கூட்டலில் இருக்கிறது, இடது பக்கம் கொண்டு செல்லும் போது கழித்தல் ஆகிவிடும். இப்ப நாம் 1050 ஆல்பா நாட்டையும் 600 ஆல்பா நாட்டையும் கழித்தால் நமக்கு கிடைப்பது 450 ஆல்பா நாட். வலது பக்கம் 30ஐயும் 15ம் கழித்தால் 15. இப்ப ஆல்பா நாட்டு கூட இருக்கும் 450 என்னவாக இருக்கிறது? பெருக்கலாக இருக்கிறது. அப்ப 450ஐ இடது பக்கம் இருந்து வலது பக்கம் கொண்டு செல்லும் போது பெருக்கல் வகுத்தல் ஆகிவிடும். அப்ப 15 வகுத்தல் 450. அப்ப ஆல்பா நாட் இஸ் ஈக்குவல் டு 15 வகுத்தல் 450 போட்டால் நமக்கு ஆல்பா நாட் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்டின் மதிப்பு கிடைத்துவிடும் 0.03333 ஓம் பெர் டிகிரி செல்சியஸ். நம் கடைசி கிளாஸில் பார்த்த ஃபார்முலாவும் ஒரே ஃபார்முலா தான். R2 is equal to R1 bracket 1 plus alpha T2 minus T1. இங்கே நாம் பார்த்ததும் ஒரே ஃபார்முலா தான். R1 divided by R2 is equal to 1 plus alpha naught T1 by 1 plus alpha naught T2. அடுத்த ப்ராப்ளத்தை எடுத்துக்கொள்வோம். அதே R1 இன் மதிப்பு 50 கொடுக்கப்பட்டுள்ளது, T1 இன் மதிப்பு 15 டிகிரி செல்சியஸ் கொடுக்கப்பட்டுள்ளது, R2 இன் மதிப்பு 58 ஓம் கொடுக்கப்பட்டுள்ளது, T2 இன் மதிப்பு 55 டிகிரி செல்சியஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் கண்டுபிடிக்க வேண்டியது ஆல்பா நாட் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். நாம் ஃபார்முலா தெரியும். T1, T2, R1, R2 அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் ஆல்பா நாட் கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலா R1 by R2 is equal to 1 plus ஆல்பா நாட் பெருக்கல் T1 divided by 1 plus ஆல்பா நாட் T2. R1 இன் மதிப்பு 50 தெரியும், R2 மதிப்பு 58 தெரியும், T1 இன் மதிப்பு 15 தெரியும், T2 இன் மதிப்பு 55. அனைத்தையும் சப்ஸ்டிட்யூட் செய்து விட்டாச்சு. இப்போ என்ன செய்ய வேண்டும்? 50 கீழே இருக்கும் 58 வகுத்தலில் இருக்கிறது, அதை வலது பக்கம் கொண்டு செல்லும் போது பெருக்கலாகிவிடும். பெருக்கலாகலாமா? அடுத்ததாக வலது பக்கம் 1 plus ஆல்பா நாட் 55 வகுத்தலாக இருக்கிறது, இடது பக்கம் கொண்டு வரும்போது பெருக்கலாகிவிடும். இப்பொழுது 50 2 உள்ளே இருக்கும் பிராக்கெட் இரண்டுக்கும் பொதுவானது. அப்ப 50ஐ உள்ளே பெருக்கினால் 50 பெருக்கல் 1, 50ஐ அதோடும் பெருக்கினால் 50 பெருக்கல் ஆல்பா நாட் 55. அதே மாதிரி தான் வலது பக்கமும் 58 இரண்டுக்கும் உண்டு. அப்ப 58ஐ 1ஆலையும் பெருக்க வேண்டும், 58ஐ ஆல்பா நாட் 15ஆலும் பெருக்க வேண்டும். பெருக்காச்சு. இப்ப 50 into 1 என்ன? 50. 50 into 55 2750 ஆல்பா நாட். வலது பக்கம் அதே மாதிரி 58 into 1 58, 58 into 15 870 ஆல்பா நாட். இதில் நாம் முதலில் இடது பக்கம் இருக்கும் 50ஐ வலது பக்கம் கொண்டு செல்ல வேண்டும். இடது பக்கம் 50 என்னவாக இருக்கிறது? கூட்டலில் இருக்கிறது. அந்த கூட்டலில் இருப்பதை வலது பக்கம் கொண்டு செல்லும் போது கழித்தல் ஆகிவிடும். அப்ப நமக்கு 50ஐ முதலில் இடது பக்கம் வலது பக்கம் கொண்டு செல்கிறோம். அடுத்ததாக என்ன செல்கிறோம்? வலது பக்கம் இருக்கும் 870 ஆல்பா நாட்டை இடது பக்கம் கொண்டு செல்ல போகிறோம். வலது பக்கம் என்னவாக இருக்கிறது? கூட்டலில் இருக்கிறது. இடது பக்கம் கொண்டு செல்லும் போது -870 ஆல்பா நாட் ஆகிவிடும். இப்ப இடது பக்கம் ஃபுல்லாக ஆல்பா நாட் ஆகிவிட்டது, வலது பக்கம் உள்ளாக 58 - 50 ஆகிவிடுது. 58ஐயும் 50ஐயும் கழித்தால் நமக்கு கிடைப்பது 8. இடது பக்கம் உள்ள 2750ஐயும் 870ஐயும் கழித்தால் 1880. அப்ப 1880 ஆல்பா நாட். ஆல்பா நாட் கூட இருக்கும் 1880 என்னவாக இருக்கிறது? பெருக்கலாக இருக்கிறது. இடது பக்கம் இருப்பது பெருக்கலாக இருக்கிறது. ஆதலால் 1880ஐ வலது பக்கம் கொண்டு செல்லும் போது இடது பக்கம் இருக்க பெருக்கல் வலது பக்கம் செல்லும் போது வகுத்தலாகிவிடும். அப்ப 8/1880. கடைசியாக நமக்கு ஆல்பா நாட்டின் மதிப்பு கிடைத்துவிடும். அதுதான் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். நாம் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் மதிப்பு 4.255319 into 10⁻³ ஓம் பெர் டிகிரி செல்சியஸ். இதுதான் நமக்கு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்டின் மதிப்பு. அப்ப R1 இன் மதிப்பு, R2 இன் மதிப்பு, T1 இன் மதிப்பு, T2 இன் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். நாம் ஆல்பா நாட் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். நன்றி.